ஜடமாகி கருவுருவாகி ஜனிதய மனதில் நீ ஜனிதவாராமாதோ என் உடலது தளர்ந்தே என் இடையது விழுந்தே பச்சை நிறம் ஓடி எந்த பால் என் முகமது நான் எனக்கு நசைக்கையே அழுந்தா எனக்கரு சுவை ஆரா ஆரா நொடிவையார் கடத்தே என் ஆதித்தீனியது புசித்தே எட்டா மாதமா நான் பட்டனும் அறியே பாண்டிய ரோடி ஒன்பதாம் ஒன்பதாம் ஓவிய முடரே எனக்கு அழகு செய்ய உன் மாமன் வந்தே அவர் சம்பா அரிசி சாதம் சமைத்தே கட்டி கையுடன் அவர் கலந்துமே பேசித்தே வத்தல் வகையுடன் எனக்கு வரிசையும் கொடுத்தார் நீ ஓடிய முட்ட 10 மாதம் நான் மெத்தவே வேதனை இந்த நேத்தியின் ஏவை இந்த நிலத்தினில் விழவே காட்டியே மகனே பிள்ளைதான் பிறந்ததும் சீதா சேதிதான் கேட்டார் அவர் வண்டியில் சக்கரை அவர் வைக்குமே வழங்கினார் அவர் கோடி திருதியும் அவர் கோதம் செய்தார் இப்படி செல்வமாய் வடப்பாபிக்கிறே அப்பா நான் இறந்து விட்ட பிறகு என்னை எடுத்து அடக்கலம் செய்வாய் என்று நான் ஆசையோடு இருந்தேன். என் ஆசை எல்லாம் வீணாசியாக போய்விட்டது. அப்பா எனக்கு கொல்லி வைப்பான் நினைத்தேன். ஆனால் என் கரத்தால் உனக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்று அந்த பாயம் பிரம்மன் உன் தலையெழுத்தம்மா சமைத்து விட்டாரா? தாய்க்கு தலைமகன் கொல்லி இடுவார் என்று சொல்வார்களே, அந்த குடுப்பனை இல்லாத பாரியாகிவிட்டது. மகளே, அம்மா நீ
எதற்காக அழுகிறாய் என்று எனக்கு எழுந்து ஆறுதல் சொல்ல போகிறாயா? நானே தான் அழ வேண்டும், நானே தான் என் மனதை தேர்த்துக் கொள்ள வேண்டும். அது விரைவிலே வர வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார் அத்தனர். தாசா, அந்த இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று உன்னை தகனம் செய்து